Hi friends, welcome to samayaltoday. இன்னைக்கு நாம தேங்காய் துவையல் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். இது வந்து சாதம், இட்லி, தோசை எல்லாத்துக்குமே வந்து சூப்பரான சைட் டிஷ்ஷா இருக்கும். இதை செய்ய நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு pan எடுத்துக்கலாம். அதில் வந்து 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு வந்து நல்லா பொரிஞ்சதும் 1 ஸ்பூன் அளவுக்கு உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க. காரத்துக்கு 2 வரமிளகாய் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை இலைகள் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த பருப்பு இது எல்லாமே வந்து நல்லா செவந்து வரணும். அதனால வந்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இது வந்து நல்லா செவந்து வந்தால் தான் இந்த டிஷ் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், இப்போ வந்து நல்லா செவக்க வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ வந்து இதை ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இது அப்படியே இருக்கட்டும். இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் 1 கப் அளவுக்கு துருவின தேங்காய் சேர்த்துக்கோங்க. நல்லா துருவின தேங்காயை நல்லா ஃப்ரெஷ்ஷான தேங்காயாக பார்த்து சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு நெல்லிக்காய் அளவு புளி நான் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேங்க. தண்ணியில் கொஞ்சம் நேரம் ஒரு 2 நிமிஷம் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். கூடவே நம்ம வறுத்து வச்ச அந்த கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்திட்டு இதுக்கு கொஞ்சமாக கல்லுப்பு நான் சேர்த்திக்கிறேன். இது கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்து இதை வந்து நல்லா கெட்டியாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள், கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு இருக்கணும். அப்போ தான் வந்து துவையல் வந்து நல்லாயிருக்கும். ரொம்ப தண்ணி போல் இருக்கக்கூடாது. பாருங்கள், இந்த அளவுக்கு இருந்தால் தான் ரொம்பவும் டேஸ்ட்டாக இருக்கும். தண்ணி வந்து அதிகமாக சேர்த்திட வேண்டாம். அவ்வளோதாங்க, நம்மளோட தேங்காய் துவையல் வந்து ரெடி ஆகிடுச்சு. சூடான சாதம், இட்லி, தோசை எல்லாத்தோடையும் பரிமாறும்போது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா உங்களோட ஃபீட்பேக்ஸை கீழே கமெண்ட்ஸில் எனக்கு சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சமையல் டுடே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்னுடைய இந்த பதிவை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.